பிரைஸ் தி லார்ட். இந்த மே மாதத்தில் 14ஆம் தேதியாகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். The book of Ruth chapter 1 verse 16. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. நமக்கெல்லாம் ரூத்தினுடைய சம்பவம், அந்த ஸ்டோரி நல்லா தெரியும். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஒரு இளம் விதவை இல்லை, அவங்கள குறித்து எவ்வளோ வயசு இருந்திருக்கும் நமக்கு தெரியல. ஆனால் கட்டாயம் ஒரு 20 வயசு அந்த ரேஞ்சில் தான் அவங்க இருந்திருப்பாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் அந்த நாட்களில் பெண் பிள்ளைகளுக்கு எவ்வளோ ஏர்லியாக அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குற நாட்கள். அவங்களுக்கு குழந்தை கூட இல்லை, கணவரை இழந்து அப்படியாக ஒரு இளம் விதவையாக இருக்கிற இந்த ரூத் தன்னுடைய மாமியாரோடு கூட அவங்க பெத்லஹேமுக்கு போகிறதுக்கு அவங்க அவ்வளோ துணிச்சலாக புறப்படுகிறத பார்க்குறோம். அல்லேலூயா. அந்த இன்னொரு மருமகள் ஒர்பாள், ரூத் நியோமி சொல்கிறாங்க, இனிமேல் நீங்கள் என் கூட வந்து என்ன பிரயோஜனம், நீங்கள் உங்கள் அப்பா வீட்டுக்கு போயிருங்க, அங்கே போய் இன்னொரு திருமணம் பண்ணி நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை நடத்துங்க, இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் இல்லை, உங்களுக்கு எதிர்காலமே இல்லை, என் கூட வராதிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒர்பாள் என்ன செய்கிறாளாம், அந்த மாமியை அவளை கட்டி பிடித்து அழுது முத்தமிட்டுவே அவள் அப்படியே திரும்பி போய் விடுகிறாள். அந்த வசனத்தை வாசிக்க 14. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ஒர்பாள் அந்த இடத்துல அவங்க திரும்பி போயிட்டாங்க. அந்த சாய்ஸ், அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் வருது, நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் இல்லை, உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போங்கன்னு சொன்ன உடனே அவங்க போயிடுறாங்க. ஆனால் ரூத்தை குறித்து வசனம் சொல்லுகிறது, ரூத்தோ தன்னுடைய மாமியை விடாமல் பற்றி கொண்டாள், அவளை பற்றி கொள்ளுகிறாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ. நயோமி சொல்கிறாங்க, நீயும் போ, உன்னுடைய தேவனிடத்துக்கு நீ போயிரு, உன் தகப்பன் வீட்டுக்கு நீ போ, உனக்கு அது பிரத்யட்சமான இடம், எல்லாம் பழக்கமான ஜனங்கள், பழக்கங்கள் எல்லாம் உனக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நீ என் கூட வந்தினா எல்லாம் வித்தியாசம். ஏன்னா ரூத் இது வரைக்கும் பெத்லஹேம் என்ற அந்த அந்த இடத்திற்கு அவங்க வந்ததே கிடையாது. இஸ்ரவேல் பட்டணங்களுக்கு அவங்க வந்ததில்லை. ஏன்னா நமக்கு தெரியும் இல்லை, நகோமி அங்கேருந்து வந்தவங்க, ஆனால் திரும்பி அவங்க பெத்லஹேமுக்கே போகலை. அதனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ரூத்து பாருங்கள் பிரியமானவர்களே, அவளுடைய எதிர்காலத்தை குறித்து அவள் யோசிக்கவே இல்லை. அவள் ரூத் என்ன செய்கிறா, நகோமியோடு கூட அவள் பற்றி கொள்கிறாள். ரூத்து சொல்கிறாங்க, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். எவ்வளோ ஸ்டப்பான ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. என்னோட இதை பற்றி இனிமேல் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். இந்த வார்த்தை வந்து ஒருவேளை ரொம்ப நேசிக்கிற ஒரு கணவன் மனைவிக்கு சொல்கிற மாதிரி, இல்லை மனைவி கணவனுக்கு சொல்கிற மாதிரி, இல்லை ரொம்ப லவ் பண்ணுற ஒரு காதலன் காதலிக்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்குது, அப்படி தானே? ஆனால் ஒரு மருமகள் மாமியாரோடு பேசுகிற வார்த்தைன்றது எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் மறிக்கிற இடத்துல தான் நானும் மறிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, கர்த்தர் அதற்கு எனக்கு பதில் கொடுக்கட்டும், எனக்கு ஆண்டவர் செய்யட்டும் அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர். அப்போ யெகோவா தேவன் கர்த்தரை எவ்வளோ பற்றி கொள்ளுகிறாள். ஒருவேளை நகோமியும் எலிமெலேக்கும் அந்த நாட்களில் கர்த்தரை பற்றி அவங்க சொல்லி கொடுத்துருக்கக்கூடும். உண்மையான தேவனுடைய அநேக காரியங்களை அவங்க சொல்லியிருக்கக்கூடும். ரூத் அதை அப்படியே பற்றி கொள்ளுகிறாள். உங்களுடைய தேவன் தான் இனிமேல் என் தேவன், நான் மோவாபிய
தேவர்கள் எல்லாம் விட்டுவிட்டு அவள் கர்த்தரே தேவன் என்று நகோமியை பின்பற்றி வருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அவளுக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும், எங்கே சாப்பாடு கிடைக்கும், எங்கே தங்க போகிறோம், நம்ம வாழ்க்கை இனிமேல் எப்படி இருக்கும், அவங்க யோசிக்கவே இல்லை. அவங்க ஒன்று யோசித்தாங்க, உங்கள் ஜனம்தான் இனிமேல் என் ஜனம், நான் உங்கள் கூட தான் வருவேன், நான் திரும்பி போக மாட்டேன், நீங்கள் எங்கே மறிக்கிறீங்களோ அங்கே நானும் மறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வர்றாங்க. அவங்களுக்கு போவாஸ்ன்னு ஒருத்தர் இருப்பார், கடைசியில் திருமணமாகும், பிள்ளைங்க பிறப்பாங்க, எதுவுமே தெரியாது பிரியமானவர்களே. நமக்கு ரூத்துடைய கதை தெரியுது. ஆனால் அன்னைக்கு அந்த ரூத் அன்னைக்கு இந்த வார்த்தையை பேசும் பொழுது அவளுக்கு அடுத்த நாள் நிலைமையினுடைய ஆகாரத்திற்கான கேள்வி கூட பதில் கிடையாது, எதுக்குமே அவளுக்கு பதில் இல்லை. ஆனால் ஒரு தீர்மானம், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு தீர்மானம் எடுக்கிறா. உங்களுடைய ஜனத்தை நான் என் ஜனமாய் மாற்றிக்கொள்கிறேன், உங்களுடைய தேவன் தான் இனிமேல் எனக்கு தேவன். அதனால தான் போவாஸ் சொல்லுவார் ஒரு இடத்துல, இஸ்ரவேலின் தேவனாகிய அவருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன், நீ இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டை கீழே அடைக்கலமாய் வந்தவள், கர்த்தர் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நிச்சயமாக உன்னை கைவிடுவார். ஆண்டவர் கைவிட்டாரா? ரூத்தை கைவிட்டாரா? பிரியமானவர்களை, நம்ம நிறைய நேரம் லைஃப்பில் கோயின்சிடென்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது அப்படியே தற்செயலாக நடந்துச்சு, தற்செயலாக சில காரியங்கள் நடந்துச்சுன்னு சொல்கிறோம். பைபிளில் கோயின்சிடென்ஸ்ன்றது கிடையாது. எல்லாமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் நடத்துகிற விதமாய் கர்த்தர் நடத்துகிறார். ரூத் எப்படி நம்ம சொல்ல முடியும்? அவள் எந்த வயல் நிலத்துக்கு போகிறோன்னு தெரியாமல் அவள் காலடி எடுத்து வைத்த முதல் வயல் நிலம் போவாசனுடைய வயல் நிலம். இது ஒரு கோயின்சிடென்ஸ்னு ஒருவேளை உலகம் சொல்லலாம். ஆனால் நமக்கு தெரியும் இது கோயின்சிடென்ஸ் இல்லை, கர்த்தரே அவளை நடத்தினார், கர்த்தரே அவளை பராமரித்தார், கர்த்தரே அவளை பாதுகாத்தார், கர்த்தர் அவளை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவருடைய சந்ததியை எப்படி ஆசீர்வதிச்சாங்க இல்லையா? இன்னைக்கு ரூத்தை போல நாமும் கூட ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். என்ன தீர்மானம்? ஆண்டவரே, நீங்கள் தான் என் தேவன், உலகம் என்னுடைய பின்னால தான்ப்பா, கிறிஸ்து சிலுவை தான் எனக்கு முன்னால், நான் இந்த உலகத்தை இனிமேல் திரும்பி பார்க்க மாட்டேன், நான் இயேசுவையே முன்வைத்து நான் கடந்து செல்கிறேன் என்று நம்ம வாழ்க்கையில் நாமும் கூட ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம் அல்லவா? அந்த தீர்மானத்தின்படி கட்டாயமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். ரூத்தை நடத்தின தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் நடத்துவார். என்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இயேசுதான் என்னுடைய தேவன், மற்ற தெய்வங்கள் அல்ல, இந்த இயேசு மாத்திரம்தான் எனக்கு தேவன் என்று சொல்லி எதையெல்லாம் நீங்கள் விட்டு வந்தீங்களோ பிரியமானவர்களே, ரூத்தை கைவிடாத தேவன் உங்களையும் என்னையும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தரை நம்பி வந்த தேவ பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கத்தான் செய்வார். அல்லேலூயா. பிரச்சனைகள் வரலாம், போராட்டம் வரலாம், இழப்புகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம், அவமானம் வரலாம், வியாதி வரலாம், பலவீனம் வரலாம். ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலையும் கர்த்தருடைய கரம் நம்மை நடத்தும். ரூத்தை கர்த்தருடைய கரம் நடத்தினதல்லவா? அதே கர்த்தரை தான் நாமும் கூட பின்பற்றுகிறோம். நிச்சயமாய் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். ரூத்தினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் இப்படி ஆரம்பித்தாலும் 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக முடியுது. 1ஆம் அதிகாரத்தில் நகோமி சொல்கிறாங்க, நீ நகோமின்னு சொல்லாதீங்க, மாறான்னு சொல்லுங்க, கர்த்தர் என்னை இப்படி தவிக்க விட்டுட்டாரு, கர்த்தர் என்னையை கைவிட்டுட்டாரு, கர்த்தர் என்னையை இவ்வளோ பத்திரவப்படுத்தினாருன்னு சொல்லிலாம் அவங்க கஷ்டத்தில் சொல்கிறாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில் அவர்கள் கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ரூத்துக்கும் போவாசுக்கும் பிறந்த பிள்ளையை அவர்கள் ஓபேத் என்று வைக்கிறாங்க. ஓபேத்துக்கு பிறந்தது தான் ஈசாயினிருந்து வந்தவர் தான் தாவீது ராஜா. எவ்வளோ அருமையாய் கர்த்தர் ரூத்தை ஆசீர்வதித்தார். அதுக்கப்புறமா புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ரூத்தின் வம்சம் ஒரு மோவாபிய சந்ததி, தேவனுடைய சன்னதிக்குள்ள வர முடியாத சபிக்கப்பட்ட சந்ததி. ஆனால் ரூத் அந்த சாபத்தை எல்லாம் முறித்து, நான் தேவனைத்தான் இனிமேல் வழிபடுவேன், இந்த கர்த்தர் தான் எனக்கு தேவன் என்று சொல்லி வந்தபோது சாபங்கள் நுகங்கள் எல்லாம் முறிந்தது. நம்ம வாழ்க்கையில் என்ன சாபம் இருந்தாலும் நம்ம கர்த்தரை தெய்வமாய் பற்றி கொண்டு வரும் பொழுது எந்த சாபமும் முறிக்கப்பட்டு போகும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமான ஒரு மகளாய் கர்த்தர் ரூத்தை மாற்றினாரே, அப்படியாய் உங்களையும் என்னையும் கூட கர்த்தர் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதற்கு ரூத்,
நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அருமையான வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் நம்ம இந்த பிரேயர் லைன்ல ஜெபிக்கலாமா?